Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 1 எக்ஸைஸ் 1.2ல இருக்கிற 9th சம் வந்து பார்க்க போறோம். 9th சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் சப்செட்டும் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்டும் கொடுத்திருக்காங்க. அதுல ரெண்டு சப்டிவிஷன் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். அதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல W ன்னு ஒரு செட் கொடுத்திருக்காங்க. அதுல ரெட், ப்ளூ, yellowன்னுட்டு மூணு எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் சப்செட் வந்து எழுதணும். நம்பர் ஆஃப் சப்செட்டுக்கு வந்து ஃபார்முலா வந்து எழுதிக்கிறேன். நம்பர் ஆஃப் subset is equal to நான் முதல்ல ஃபார்முலா எழுதிக்கிறேன். நம்பர் ஆஃப் சப்செட்டோட ஃபார்முலா என்னென்னா 2 to the power of n of w. இங்கே n of wன்னுட்டு எதை குறிக்குதுன்னா wங்கிற செட்டோட கார்டினாலிட்டியை வந்து மென்ஷன் பண்ணுது. இப்போ நான் நம்பர் ஆஃப் சப்செட் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். 2 வந்து பேஸில் இருக்கிற 2வை நான் அப்படியே எழுதிட்டேன். இப்போ நான் n of w வந்து எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கணும். n of wனா wங்கிற செட்டோட கார்டினாலிட்டி. அப்படின்னா wங்கிற செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னா மொத்தம் 3 எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. அப்படின்னா n of wயோட ஆன்சர் 3. அதை வந்து நான் இங்கே n of w வந்து பவரில் இருக்க அந்த பவரில் இருக்கிற n of wக்கு பதிலாக நான் 3ன்னுட்டு எழுதிட்டேன். 2 power of 3யோட ஆன்சர் எனக்கு வந்து 8ங்கிறது தெரியும். அடுத்து நான் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் வந்து கண்டுபிடிக்கணும். அதனால் நான் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்னுட்டு எழுதிட்டேன். அதோட ஃபார்முலா வந்து என்னென்னா 2 to the power of n of w -1 வந்து கீழே பேஸில் தான் இருக்குது. அப்படின்னா 2 to the power of n of wயோட ஆன்சரை வந்து நான் சப்செட்லேயே வந்து பார்த்தேன். அதோட ஆன்சர் எனக்கு 8ன்னுட்டு தெரியும். நான் பக்கத்தில் ஒரு -1 இருக்குது. அப்படின்னா 8 - 1ஓட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x is equal to இதை வந்து செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. x² such that x belongs to நேச்சுரல் நம்பர்னுட்டு கொடுத்துட்டாங்க. அதில் x² வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100ன்னுட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் எக்ஸுங்கிறது நேச்சுரல் நம்பர்னுட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் நேச்சுரல் நம்பர் வந்து 1ல் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து நான் 3, 4ன்னுட்டு நான் கவுண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கேன். எனக்கு நான் இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து இப்போ நான் ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஸ்கொயர் பண்ணேன்னா x² is equal to எழுதிக்கிறேன். அப்படின்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1 வரும், 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 5 ஸ்கொயர் பண்ணால் 25 வரும், 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 7 ஸ்கொயர் பண்ணால் 49, அடுத்து 9 ஸ்கொயர் பண்ணால் 81, அடுத்தது எனக்கு 10 ஸ்கொயர் பண்ணனா 100 வரும். இங்கே கொஸ்டினில் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100ன்னுட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் நான் இங்கே 100ஓட நிப்பாட்டிக்கிட்டேன். அப்படின்னா எனக்கு எக்ஸுங்கிற செட்டோட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 1, 4, 9, 16, 25, 36, 49, 64, 81ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இங்கே ஒரு நம்பர் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். என்ன நம்பர் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன்னா 64 வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அந்த 64 நான் இங்கே லாஸ்ட்டாக எழுதிக்கிறேன். இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ எனக்கு இங்கே கிடச்சிச்சு. இங்கே 100 இது எக்ஸோட வேல்யூ. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா கொஷின் படி என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் சப்செட்டும் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்டும் கண்டுபிடிக்கணும். நான் நம்பர் ஆஃப் சப்செட்டோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். நம்பர் ஆஃப் சப்செட் இஸ் ஈக்குவல் டு 2 to the power of n of x. இதான் வந்து ஃபார்முலா. நான் 2 to the power of n of x அதாவது எக்ஸுங்கிற செட்டோட கார்டினாலிட்டி பார்க்கணும். அப்படின்னா n of x வந்து என்னென்னா மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் வந்து இருக்குதுன்னு பார்க்கணும். அப்படின்னா 3, 6, 9, 10 எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஆனால் n of x வந்து நான் 10ன்னு போட்டுக்கிட்டேன். அப்படின்னா நம்பர் ஆஃப் சப்செட் இஸ் ஈக்குவல் டு 2 to the power of n of xன்னு ஃபார்முலா எழுதிட்டேன். இங்கே கீழே வந்து 2ல் பேஸும் வந்து எழுதிட்டேன். n of xோட வேல்யூ 10, அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்படின்னா 2 to the power of 10ஓட ஆன்சர் எனக்கு 1024ன்னுட்டு கிடச்சிச்சு. அடுத்து நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்டோட ஃபார்முலா வந்து எழுதிக்கிறேன். நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் இஸ் ஈக்குவல் டு 2 to the power of n of x -1. இதான் ஃபார்முலா. அப்படின்னா 2 to the power of n of xோட வேல்யூ 1024, அதை நான் இங்கே எழுதிட்டேன். -1 இதை மைனஸ் பண்ணனா எனக்கு 1023 வரும். இதோட இந்த சம் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.